என்னதாங்க ஆச்சு தமிழ்நாடு அரசியலுக்கு? நம்ம பார்க்கறதெல்லாம் உண்மையா? பொய்யா? இல்ல வேற ஏதாவது நாட்ல இது நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமா? ஒண்ணுமே புரியல எனக்கு. கோட் சூட் மாட்டிட்டு வந்து பதவி ஏற்றதுலருந்து, இப்ப கடைசியா சீமான் சார் வீட்டுக்கு போன வரைக்கும், ஏதோ ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற மாரியே இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே பாருங்க, என்னென்ன வேலைலாம் பண்றாரு? மனுஷன் சிஎம்ன்றதெல்லாம் மறந்துட்டாரா? இல்ல சிஎம்னா நம்ம இப்படி தான் இருக்கணும்னு நம்ம நெனச்சுன்னு இருக்கிறது தப்பா? இல்ல அத வந்து உடைச்சு நான் இத வந்து புது ட்ரெண்ட் செட் அப்படின்னு வந்து மாத்துறாரா? எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே விளங்கல. பார்க்கறதெல்லாம் ஏதோ த்ரில்லர் படம் பார்க்குற மாரியே தான் பார்த்துட்டு இருக்கோம். மனுஷன் என்னடான்னா, மேடையில போய் டீப்பாலாம் தூக்கி வச்சுன்னு அந்த வேலைய செஞ்சுன்னு இருக்காரு. ஒரு சிஎம்ம பார்க்குற மாரி நம்ம தான் மைண்ட் செட்ல அப்படி வச்சிருந்தோம் போல இருக்கு. ஒரு சிஎம்னா வந்து ஒயிட் ஷர்ட்டு, வெள்ளை வேட்டி இப்படி கட்டிக்கிட்டு, அவர்களே, இவர்களே அப்படின்னு பேசி ஆரம்பிச்சா தான் அவர் ஒரு சிஎம். அப்படிதான் அரசியல் அப்படின்னு நம்ம வந்து மைண்ட்ல நம்ம ஏத்தி வச்சிருக்கோம் போல. இந்த மனுஷன் என்னடான்னா எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்றாப்ல. கோட் ஷூட்ல வராப்ல. செங்கோட்டையன் பதவி இருக்கும்போது எழுந்து நிக்கிறாப்ல. அந்த ஒரு மரியாதை தராப்ல. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே வித்தியாசமா தெரியுது. அடுத்து வருவோம். அடுத்து ஒவ்வொன்னா வருவோம். இன்னைக்கு போயிட்டு ஸ்டாலின் சார போய் பார்த்துருக்காரு. அன்புமணி சார போய் பார்த்துருக்காரு. வைகோ சார போய் பார்த்துருக்காரு. கடைசியா சீமான் சார் வரைக்கும் பார்த்தாரு. அது வரைக்கும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்க போனாருன்னு தெரியல. வீட்டுக்கு போனாரா? அடுத்து வேற யாராவது பார்க்க போனாரான்னு தெரியல. இதெல்லாம் ஒரு புதுசா இருக்கு, புதுமையா இருக்கு மத்தவங்களுக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த மனுஷன் ஏதாவது ஒண்ணு செஞ்சான்னா பின்னாடி பெரிய ஒரு விஷயம் செய்ய போறாருன்னு அர்த்தம். ஏன்னா அவரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே விசில் போடுன்னு பாட்டு வச்சு, அந்த விசிலையே எடுத்துட்டு வந்து சின்னமா வச்சவரு. கோட் படத்துல டிஎன் நாட் 7 சிஎம் 2026ன்னு போட்டு காருக்கு நம்பர் பிளேட் போட அந்த படத்துல வச்ச ஆளு. ஏன்னா முன்னாடியே முடிவு பண்ணிட்டு எல்லாத்தையும் செய்யற ஆளு. இப்போ இந்த விஷயம் செஞ்சுன்னு இருக்காரு. எங்க என்ன பண்ண போறாரு தெரியல. எங்க கண்ணி வெடிக்க போறாரா? என்ன பண்ண போறாரு? பெருசா ஏதோ பண்ண போறாரு. அது மட்டும் எனக்கு தெரியுது. மத்தவங்க எல்லாம் வந்து நான் மீடியா எல்லாம் கூட பார்த்தேன், நியூஸ் எல்லாம் கூட பார்த்தேன். அரசியல் நாகரிகம் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி, ஒரு இது அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். வித்தியாசமா தான் இருக்கு. அரசியல் நாகரிகம் ஒரு புது முயற்சி தான். ஆனா என் மனசுல என்ன ஓடுதுன்னா, இந்த மனுஷன் ஏதோ பெருசா செய்ய போறாரு. அதுக்கு ஒரு முன்னோட்டமா தான் இதெல்லாம் செஞ்சுட்டு வராருன்னு எனக்கு தோணுது. பர்சனலா தோணுது. அப்புறம் இந்த 4 பேர் போய் பார்த்தபோது வந்து நல்லா இருந்தது. 4 பேருமே இவருக்கு எதிரா வந்து வேலை செஞ்சவங்க அரசியல் களத்துல, பிரச்சாரத்துல. யார சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு. ஸ்டாலின் சாரா இருக்கட்டும், சீமான் சாரா இருக்கட்டும், வைகோ சாரா இருக்கட்டும், அன்புமணி சாரா இருக்கட்டும். இதுல சீமான் சார் மட்டும் தான் வந்து தனியா நின்னாரு. அன்புமணி வந்து அவர் ஏடிஎம்கே சைடில் நின்னாரு. மீதி 2 பேர் வந்து திமுக சைடில் இருந்தாங்க. இதில் நான் ஒன்றே ஒன்று கவனிச்சது என்னன்னா, என்னதான் எதிர்ப்பாக பேசினாலும் ஓகே, நியூஸ்லலாம் வந்து பாராட்டினாலும் ஓகே, கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க அப்படிலாம் சொன்னாலும் ஓகே, 4 பேருமே வாசலுக்கு வந்து அது ஸ்டாலின் சார் வீட்டுக்கு முன்னாடி உதயநிதி சார் வந்து வாசலுக்கு வந்து வரவேற்ற விதம், கட்டி பிடிச்ச விதம், அன்புமணி சார் வாசலுக்கே வந்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற விதம், அப்புறம் வைகோ அவங்களுடைய அவங்க சன்னு துரை வைகோ அவர் வந்து மாலை அணிவிச்சு வாசல்லே வந்து கூட்டு போன விதம், சீமான் சார் வாசல்ல வெயிட் பண்ணி வராருன்னு வெயிட் பண்ணி அவர் வந்தவொடனே கூட்டு போன விதம், இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அந்த முகத்துல வந்து ஒரு சின்ன ஒரு நெருடலோ, ஒரு எதிர்ப்போ, ஒரு கோவமோ லைட்டா தெரியும்ல. நமக்கு என்னதான் நமக்கு வந்து பிடிக்காத ஆள் வீட்டுக்கு வந்துட்டாலுமே ஒரு ஃப்ரெண்டு வரதுக்கும் ஒரு எதிரியா நினைச்சவங்க வரதுக்கும் ஒரு முகத்துல லைட்டாவது தெரியும்ல. நான் பார்த்த வரைக்கும் அது தெரியல. ஏன் தெரியல அப்படின்றது எனக்கும் தெரியல. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை இவர் வந்து நல்லவரா அவங்க கண்ணுக்கு தெரியறாங்களோ திடீர்னு, அதுவும் தெரியல எனக்கு. சின்ன நெருடல் கூட இல்லைங்க. அவ்வளோ சந்தோஷம். இன்னும் சொல்லப்போனா வைகோ சார் வீட்டில் அவங்க உதவியாளர்கள், பெண் உதவியாளர்கள்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வந்த மாதிரி, இத்தனைக்கும் அவங்க இருக்கிறது எதிர்கட்சி கூட்டணியில் இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு 4 பெண்மணிகள் வந்து அவருக்கு திருஷ்டி எடுக்கிறதும், அவர் காலில் விழுறதும், அவ்வளோ குதிச்சுக்கிட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதும், அன்புமணி சார் வீட்டில் வந்து அவங்க பேத்திங்க விஜய் மாமா விஜய் மாமான்னு கத்துறதும், ஒருவேளை எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சோ அது எனக்கு தெரியல. இன்னும் நாள் இருக்குல்ல, பார்ப்போம். ரொம்ப வித்தியாசமா போயிட்டு இருக்கு. என்ன செய்ய காத்துட்டு இருக்காருன்னு தெரியல. இதுக்கு நடுவில் ஏடிஎம்கே வேற பிளவுபட்டுடுச்சான். அந்த அந்த ஒரு நியூஸ் வேற போயிட்டே இருக்கு. 47ல் 17 இங்க, 30 இங்க, சிவி சண்முகம்ன்றாங்க, எஸ்பி வேலுமணின்றாங்க. அது ஒரு பக்கம் டிமில் டமால்னு வெடியுது. இந்த பக்கம் பார்த்தாக்கா போதைப் பொருள் சொன்னாரு தடுக்கணும் அப்படின்னு. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டன்னு கணக்கில் எல்லாம் குட்காலாம் எடுத்து எரிச்சுன்னு இருந்தாங்க. ஒரு மீடியாவில் பார்த்தேன். நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்படியே விறுவிறுன்னு போயிட்டு இருக்கு 2 நாளா. அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நாளையிலேருந்து பார்ப்போம். சின்ன சின்ன பசங்கள்லாம் சட்டமன்றத்தை பார்த்துன்னு லைவ்ல பார்த்துன்னு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல தமிழ்நாட்டில். ஐபிஎல் மேட்ச் பார்த்த பசங்க இப்போ உட்காந்து இதெல்லாம் பார்த்துன்னு உட்காந்துருக்காங்க. யார் யாருக்கு மேட்ச்னு கேட்டால் யாருக்குமே தெரியல. அப்படி போயிட்டு இருக்கு அரசியல் காலம். சூப்பராக இருக்கு. இப்படியே கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்கும். பார்ப்போம், அடுத்தடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.